ஆர்கே நகர் நிலவரம் குறித்து கள ஆய்வு நடத்தி முடிவுகளை வெளியிட்ட நிலையில் சில மாவட்டங்களில் அரசு கேபிளில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒளிபரப்பு துண்டிக்கப்பட்டது. ஈரோடு, விழுப்புரம் மாவட்டங்களில் அதே நிலை இன்னும் நீடிக்கிறது. கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று நேயர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இடைத்தேர்தல் நடைபெறும் ஆர்கே நகர் நிலவரம் குறித்த நாடிக்கணிப்பை புதிய தலைமுறை கள ஆய்வு செய்து நேற்று முன்தினம் இரவு வெளியிட்டது. ஆர்கே நகர் தொகுதி மக்களிடம் எடுத்த இந்த கள ஆய்வு முற்றிலும் நடுநிலையோடு எடுக்கப்பட்டது. கள ஆய்வில் முன்வைக்கப்பட்ட கேள்விகள், கிடைத்த பதில்களோடு தொடர்புடைய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட விவாதமும் நடைபெற்றது. இதில் அனைவரும் தங்கள் தரப்பு கருத்துக்களை முன்வைப்பதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டது. மேலும் கட்சி சார்பற்ற மூத்த பத்திரிகையாளர்களும் இந்த கள ஆய்வு தொடர்பான தங்களின் கருத்துக்களை முன்வைத்தனர். இந்நிலையில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்த போதே தமிழகத்தின் சில மாவட்டங்களில் அரசு கேபிளில் புதிய தலைமுறையின் ஒளிபரப்பு திடீரென துண்டிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த புதிய தலைமுறை நேயர்கள் பலரும் சென்னை அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு இதுகுறித்து தகவல் தெரிவித்தனர். பத்திரிகை சுதந்திரத்தை பறிப்ப ஒரு செயலாக தெரிகிறது. ஜனநாயக நாட்டில் பத்திரிகை துறை என்பது மூன்றாவது தூணாக இருக்கும் பட்சத்தில் உண்மையை வெளிக்கொண்டு புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சியோடைய ஒரு நேரடி ஒளிபரப்பை இந்த மாதிரி தடை செய்வது நாட்டில் முற்றிலும் அராஜகம் என்றே சொல்ல முடியும். நியூஸ் சேனல் பார்த்துக்கிட்டேன்னா ஒரு 10-12 இருக்கும். இது புதிய தலைமுறை ஒரு நடுநிலைமையாக அவங்க கொடுக்குறாங்க. இவங்க இந்த ஜல்லிக்கட்டோ அப்புறம் இந்த விவசாய இதெல்லாம் ரொம்ப நல்லா காமிக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்கிட்ட பணம் வாங்கிட்டு இந்த சேனல் தான் காமிப்பன்னு சொல்றது அராஜகம் சார், அராஜகம். மற்ற நியூஸை கம்பேர் பண்ணும்போது புதிய தலைமுறை நியூஸ் சேனல் பெஸ்ட் சேனல். நியூஸ் எல்லாமே உண்மையாக சொல்லுவாங்க. நான் எப்பயுமே அந்த நியூஸ் சேனல் தான் பார்ப்பேன். சப்போஸ் இன்னும் கேபிளாக வரல அப்படின்னா நாங்கள் டிடி கட்சிக்கு மாறுறதா பேசிகிட்டு இருக்கோம். டிடி கட்சிக்கு நாங்கள் மாறிட்டோம்னா அதில் நியூஸ் சேனல் புதிய தலைமுறை வருது. அதனால் நாங்கள் டிடி கட்சிக்கு மாறிடுவோம். நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி மக்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் முன்னால் கொண்டு வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு சேவையை பண்ணிக்கிட்டு இருக்கிற இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹிண்ட்ரன்ஸ் எல்லாம் கொடுக்கறது அவ்வளோ சரியான விஷயமா தெரியல. ரெண்டாவது, மக்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். எதையுமே நேரடியாக சொல்றது அல்லது ஒரு மீடியா மூலமா சொல்றதுங்கிறது ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை தடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்குறதுங்கிறது ஒரு சரியான இதுவா தெரியல. ஈரோடு, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒளிபரப்பு அரசு கேபிளில் துண்டிக்கப்பட்ட நிலையே நீடிக்கிறது. அரசு கேபிளில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒளிபரப்பு துண்டிக்கப்பட்டது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என சமூக வலைதளங்களிலும் கருத்துகள் பகிரப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அரசு கேபிள் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநருக்கு புதிய தலைமுறை நிர்வாகம் சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இதற்கு அரசு கேபிள் நிர்வாகத்திடமிருந்து இதுவரை எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை. கருத்து சுதந்திரத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் அரசு கேபிள் தொலைக்காட்சியில் புதிய தலைமுறை எந்த தடையுமின்றி தொடர்ந்து ஒளிபரப்ப வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாகவும் உள்ளது.